அனைவருக்கும் வணக்கம். இன்று அனைத்து நலன்களும் அருளும் காரைக்குடி லலிதா முத்துமாரியம்மன் கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். செட்டிநாடு சீமை என்று அழைக்கப்படும் சிவகங்கை மாவட்டத்தின் முக்கிய நகரமான காரைக்குடியின் மையப்பகுதியில் உள்ளது முத்துமாரியம்மன் கோவில். ஸ்ரீ முத்துமாரியம்மன் என்ற பெயர் பலகைக்கு கீழே ஸ்ரீ கஜலட்சுமி இருபுறமும் யானைகளுடன் இருக்கும் கதை வடிவ சிற்பம் அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. கர்ப்ப கிரகத்தில் நின்ற கோலத்தில் மூலவரான முத்துமாரியம்மன் கருணை ததும்பும் விழிகளோடு சந்தனக்காப்பில் அற்புதமாக தரிசனம் தருகிறார். அதற்கு முன்னர் பீடம் அமைக்கப்பட்டு பீடத்தின் மீது அம்மன் சிரசு அமைக்கப்பட்டுள்ளது. முத்துமாரியம்மன் உற்சவ விக்கிரகம் பாதுகாப்பின் பொருட்டு கர்ப்ப கிரகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் திருமண வரம் வேண்டியும் குழந்தை பேற்றுக்காகவும் அம்மனை பிரார்த்தனை செய்கின்றனர். முத்துமாரி அம்மனுக்கு காவடியும் பால்குடமும் முளைப்பாரி மதுக்குடமும் தீச்சட்டி பூமிதியும் நேர்த்திக்கடனாக செலுத்துகின்றனர். மாசி மாத கடைசி செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு காப்பு கட்டி விழா தொடங்கும். பங்குனி முதல் செவ்வாய் 8ஆம் நாளில் அம்பாளுக்கு பொங்கல் வைத்தும் மது முளைப்பாரி கரகம் அக்னிச்சட்டி எடுத்தல் சிறப்பாக நடத்தப்படும். பால்குடங்கள் பூக்குழி இறங்குதல் நடக்கின்றது. இதில் பல்லாயிரக்கணக்கானோர் நேர்த்திக்கடன் செலுத்துவர். அம்மனுக்கு பால் அபிஷேகம் ஆனந்த வெள்ளி அருவியாக நடக்கும். பொதுவாக இளநீர் பன்னீர் திருநீரு பஞ்சாமிரதம் போன்ற அபிஷேகம் அம்மனுக்கு செய்யப்படும். ஆனால் இந்த காரைக்குடி லலிதா முத்துமாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் மாசி பங்குனி பொங்கல் திருவிழாவின் போது அம்மனுக்கு தக்காளி பழச்சாறு அபிஷேகம் செய்யப்படுகிறது. பக்தர்கள் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற தக்காளி பழங்களை அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தி பின் அந்த பழங்களை கொண்டு சாறு பிழிந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். இது ஒரு தனித்துவமான மற்றும் பிரபலமான திருவிழாவாக பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள். ஓம் லலிதா முத்துமாரியம்மன் தாயே போற்றி போற்றி. நன்றி. வாழ்க வளமுடன்.